அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் ஈழத்து மூத்த நாடக நெறியாளர் கானா பாலேந்திரா எழுதிய பாலேந்திராவின் அரங்க கட்டுரைகள் எனும் நூல் பற்றி, கனடாவில் வசிக்கும் எழுத்தாளர் விமர்சகர் கானா நவம் எழுதிய நூல் அறிமுகம் இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், நிகழ்ச்சி பற்றிய விளம்பரத்தினை செய்து உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் நூல் விமர்சனம் 2023 ஆண்டு மே 14 கனடா ஸ்காபரோவில் நடைபெற்ற பாலேந்திராவின் நூல் வெளியீட்டு விழாவில் கானா நவம் ஆற்றிய விமர்சன உரையாகும். விமர்சன அரங்கம். பாலேந்திராவின் அரங்க கட்டுரைகள் நூல் பற்றிய விமர்சனம். எழுதியவர் கானா நவம். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. இலங்கையிலும் புலம்பெயர் ஈழத்தமிழர் மத்தியிலும் நவீன அரங்கியல் இன்று காத்திரமான ஒரு நிகழ்த்து கலையாக வளர்ந்து வருகின்றமைக்கு வழியமைத்த நாடக கலைஞர்களுள் மிக முக்கியமானவராக மதிக்கப்படுபவர் நண்பர் பாலேந்திரா அவர்கள். அவரது அரங்காடல் அனுபவங்களையும் நினைவுகளையும் சொல்லும் இந்த நூலில் எல்லாமாக 18 கட்டுரைகள் உள்ளன. மேடை பிரச்சனைகள், நாடக சர்ச்சைகள், பாலேந்திரா தமிழுக்கு அறிமுகப்படுத்திய சில பிறமொழி இந்திய நாடகாசிரியர்கள், புலம்பெயர் நாடக அரங்கு, வளர்ச்சியும் பிரச்சனைகளும் என 4 பகுதிகளாக இவை வகுக்கப்பட்டுள்ளன. இவர் இலங்கையில் வாழ்ந்தபோது 80, 81, 82, 83களில் எழுதிய கட்டுரைகளும், இவரது புலம்பெயர் வாழ்வின் போது 98இல் எழுதிய கட்டுரைகளுமே இதில் இடம்பெற்றுள்ளன. இவையாவும் ஏற்கனவே தினகரன் பத்திரிகையில் பிரசுரமானவை. ஒரு வெகுசன பத்திரிகைக்கென எழுதப்பட்டமையால் இலகு மொழி நடையில் சிக்கனமாகவும் கட்டிருக்கமாகவும் இக்கட்டுரைகள் வந்தமைந்துள்ள போதிலும், இவரது தேடல், வாசிப்பு, மேடை அனுபவச் செறிவு என்பன இவற்றிற்கு மென்மேலும் உயிர்ப்பினை கொடுத்துள்ளன. 87 பக்கங்களை கொண்ட இந்த நூலை படித்து முடித்த போது முதலில் 2 விடயங்கள் தவிர்க்க முடியாதவாறு எனது மனதில் ஆழப்பதிந்தன. ஒன்று, இவரது சாதனைகள். இரண்டாவது, இவருக்கு ஏற்பட்ட சவால்கள். பாலேந்திரா அவர்கள் 50 வருடங்களில் சுமார் 70க்கும் அதிகமான நாடகங்களை தயாரித்து நெறிப்படுத்தி மேடியேற்றியவர். இந்திரா பார்த்தசாரதியின் மழை நாடகத்தை 40 தடவைகளுக்கு மேலாக உலகின் பல பாகங்களிலும் மேடியேற்றியவர். யுகதர்மம் நாடகத்தை இலங்கையில் மட்டும் 29 தடவைகள் மேடியேற்றியிருக்கின்றார். ஒரு பாலை வீடு, முகமில்லாத மனிதர்கள், அரையும் குறையும், துக்ளக் ஆகிய நாடகங்களை பலமுறை மேடியேற்றியிருக்கின்றார். புலம்பெயர்ந்த பின்னர் லண்டனில் 40க்கும் மேற்பட்ட நாடக விழாக்களையும், ஆஸ்திரேலியா, கனடா, இந்தியா, இலங்கை, நோர்வே, பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் இதுவரை 24 நாடக விழாக்களையும் நடத்தியிருக்கின்றார். லண்டன் தமிழ் நாடக பள்ளியினை நிறுவி 25க்கும் மேற்பட்ட சிறுவர் நாடகங்களையும் இளையோர் நாடகங்களையும் அரங்கேற்றியிருக்கின்றார். இவரது அரங்க பணிக்காக இங்கிலாந்து, கனடா, பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் உள்ள அமைப்புகளால் சுமார் 10 விருதுகள் வழங்க பெற்றிருக்கின்றார். இலங்கையில் நவீன நாடக முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்ட தருணத்தில் பிற நாட்டு பிறமொழி நாடகங்களுக்கான கதவை இவரே அங்கு அகல திறந்து விட்டவராக விதந்துரைக்கப்பட்டு வருகின்றார். இந்திரா பார்த்தசாரதி, பிரமேல், முத்துசாமி, ஞானசேகரன் போன்ற தமிழக நாடகாசிரியர்கள் முதற்கொண்டு இந்தியாவின் ஏனைய மாநிலங்களைச் சேர்ந்த பதல் சர்கார், மோகன் ராகேஷ், கிரிஷ் கனாட் போன்ற சிறந்த நாடகாசிரியர்களையும், டெனிசி வில்லியம்ஸ், பெர்டோல்ட் பிரெக்ட், அலெக்சி ஆபுசோ, காசியா லோகா, ஆண்டன் செக்கோவ், சாமுவேல் பெக்கட் போன்ற மேற்கத்திய நாடகாசிரியர்களையும்
இலங்கை வாழ் தமிழ் நாடக ரசிகர்களுக்கு அறிமுகம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியவரும் இவரேதான். இவ்வாறு இவரது சாதனைகளை சுருக்கமாக பார்த்தபோது மலைப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஈழத்தமிழ் நவீன நாடக உலகுக்கு பாலேந்திரா ஆற்றிய அளப்பரிய பங்களிப்புகளுக்காக உண்மையில் அவரை நாங்கள் மனம் திறந்து பாராட்ட வேண்டும். அதேவேளை இத்தகைய சாதனைகளையும் பாராட்டுகளையும் அவர் சுலபமாக சம்பாதிக்கவில்லை என்பதை இந்த நூலின் 9, 10, 11 கட்டுரைகள் சுட்டிக்காட்டுகின்றன. அறியாமை, ஆற்றாமை, பொறாமை, வித்துவச் செருக்குடனான மேலாண்மை, கண்ணை பிரித்தலோடு கூடிய கண்டுக்காமை போன்றவற்றின் பக்க விளைவான கலை இலக்கிய விமர்சன கொடுங்கோன்மைக்கு ஆளாகிய துயரமும் இதற்கு பதிலளிக்க வேண்டிய துர்ப்பாக்கியமும் இவருக்கு ஏற்பட்டமை துரதிர்ஷ்டமே. மேனாட்டு நாடகங்களை மொழிபெயர்த்து மேடியேற்றுவதே இங்கு முனைப்பான போக்காக காணப்படுகின்றது என்றும், குடியேற்றவாதங்களின் மீத மிச்சங்களில் இதுவும் ஒன்று போலும் என்றும், அரங்கியல் கற்றாயா நீ என்றும், தற்சமயம் 4-5 மொழிபெயர்ப்பு நாடகங்கள் மேடியேறியிருக்கின்ற போதிலும் இதனை முனைப்பான போக்காக கொள்ள முடியாது என்றும், பாலேந்திரா மேலை நாடகங்களை அப்படியே கொண்டு வந்து நடத்துகிறார் என்றும், அன்றைய இலங்கையில் வாழ்ந்து வந்த சில கல்வி சமூகத்தவர்களும் பெயர் பெற்ற சில நாடக கொடுமுடிகளும் கருத்து வெளியிட்டிருந்தமை இயல்பாகவே இவரது மனதில் பாரிய தாக்கத்தினை ஏற்படுத்தியிருந்தது. எம்மவர் மத்தியில் அரங்கம் பற்றிய பிரஜையை உருவாக்க வேண்டும், எமது மண்ணில் புதிய பரிமாணங்களோடு நல்ல நாடகங்கள் உருவாக ஏதுவான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும், நமது நாடக கலைஞர்கள் புதிய அரங்க நுணுக்கங்களை கற்றறிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் விழிப்புணர்வினை பெற வேண்டும், டார்வினின் உயிரியல் பரிணாம கொள்கை போன்ற சிறப்பான மேலே ஒருபடி தாவும் முயற்சிக்கு அரங்கச் செயற்பாடுகளை முன்னோக்கி இட்டுச் செல்ல வேண்டும் என்பன போன்ற இவரது பல நல்ல நோக்கங்களை இவர்கள் உணரத் தவறியிருந்தனர். அதேவேளை இவரது அரிய முயற்சியின் பெருமதியை உணர்ந்தவர்களாக அவரை பாராட்டி உற்சாகப்படுத்தி ஊக்குவித்து கருத்துக்களை வெளியிட்டவர்களும் பலர் இருந்திருக்கின்றார்கள். ஒரு சின்ன உதாரணமாக, ஈழத்தமிழ் நாடகத்தின் அடுத்த கட்டம் பற்றி பேசுவோருக்கு பாலேந்திராவும் அவைக்காட்டுக் கழகத்தினரும் இலங்கையில் செய்தவை பற்றிய அறிவு இல்லாமல் இருக்க முடியாது. இந்திரா பார்த்தசாரதியின் 2 நாடகங்கள், முத்துசாமியின் நாடகம், தர்மு சிவராமுவின் நாடகம், கவிஞர் முருகையன் செக்கோவ் கதையொன்றை தழுவி எழுதிய நாடகம், சம்பந்தம் என்ற செக்கோவ் தழுவல் எல்லாமே மேலை நாட்டு நாடகங்களை அப்படியே தமிழில் நடத்திய காரியங்கள் தான் என எப்படி சொல்ல முடியும்? பாலேந்திராவின் புதிய பங்களிப்புகள் பற்றி அறியும் அக்கறை இவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. பாலேந்திரா இலங்கையில் மேடியேற்றிய 12 நாடகங்களில் மேற்கிலிருந்து வந்த நேரடியான நாடகங்கள் 4 தான் எனும் பொருள்பட 94 ஜூன் மாத சுபமங்களாவில் கவிஞர் பேராசிரியர் சிவசேகரம் வெளியிட்டிருந்த கருத்து மிகுந்த கவனிப்புக்குரியது. ஆயினும் நண்பர் பாலேந்திராவோ வெறுமனே விஷம் கக்குவது ஒருபோதும் விமர்சனமாகாது என்பதையும், சில அவமானங்கள் நம்மை அழ வைத்தாலும் பின்னாளில் அவை நமது வாழ்வை அழகாக்கும் என்பதையும் நன்கு உணர்ந்து செயற்பட்டு வந்தவர். அவரது பிற்கால வாழ்நாள் சாதனைகளே அதற்கான தக்க சான்றுகளாகும். மேலும் நல்ல நாடகங்கள் குறித்த பிரஜை, நல்ல தீவிர தொடர்ந்த நாடக மேடியேற்றங்களின் தேவை, நாடக பிரதிகளுக்கான பஞ்சம், மேடை நாடகங்களுக்கும் சினிமா வானொலி நாடகங்களுக்கும் இடையிலான வேறுபாடுகள், நாடக மொழி என்பன பற்றிய தமது அனுபவங்களையும் மிகச் சுருக்கமாக இந்நூலில் பதிவு செய்திருக்கின்றார். தமிழர் அல்லாத பெயர் பெற்ற இந்திய நாடகாசிரியர்களான மோகன் ராகேஷ், பதல் சர்கார், கிரிஷ் கர்னாட் போன்றோர் பற்றிய பயனுள்ள கட்டுரைகளையும், லண்டனில் அவைக்காட்டுக் கழகத்தின் செயற்பாடுகள் என்பவற்றுடன் தமது அரங்கியல் செயற்பாடுகள் வழியாக அங்குள்ள தமிழ் சிறுவர்களும் இளைய தலைமுறையினரும் தமிழ் மொழியை பேசவும் தமிழர் பாரம்பரிய கலைமரபை அறியவும் உதவியுள்ளமை குறித்தும் இந்த நூலில் பதிவு செய்திருக்கின்றார். அந்த வகையில் இந்த நூலை தொடுபவர்கள்
அபரிமிதமான சமூக உணர்வுமிக்க பாலேந்திரா என்னும் ஓர் அற்புதமான கலைஞனின் அனுபவங்களை, ஆற்றல்களை, ஆத்மார்த்த உள்ளுணர்வுகளை தொட்டவர்களாவர்கள் என்பது எனது எண்ணம். இந்நூல் முதல் பதிப்புடனேயே பிறவிப்பிணி நீங்கி முக்தி நிலை எய்தி மறைந்திடவோ அல்லது தேடுவாரற்று வெறுமனே பரன்களில் படுத்துறங்கி கரப்பொத்தான் பூச்சிகளின் பசிப்பிணி தணித்து காலாவதியாகிடவோ வேண்டிய ஒரு சாமானிய நூல் அல்ல. இது எமது மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, கலாசாரம், வரலாறு போன்றவற்றில் பற்றுள்ளவர்கள் எல்லோரும் வாங்கி படித்து பயன்பெற வேண்டிய நூல் என இதனை அறிமுகம் செய்து வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இனி ஆங்கில மரபில் லேடிஸ் ஃபர்ஸ்ட் என்று கூறுவார்கள். தமிழிலும் ராதாகிருஷ்ணன், ஜானகிராமன், உமா மகேஸ்வரன் என்று பேரளவில் தன்னிலும் பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வழக்கம் உண்டு. இன்று அதற்கு முரணான ஒரு செயலை நான் செய்துவிட்டதான ஒரு மனக்குறை எனக்குள். ஆணியும் சுத்தியலும் இனியர்கள்தான். ஆனால் நல்ல நண்பர்களோ அன்பான கணவன் மனைவியரோ அல்ல. பொருந்தாவிட்டால் செருப்பு கூட சேர்ந்திருக்க முடியாது. இடையறாது எப்போதும் முன்னோக்கி பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் நதி போல இயங்கி வரும் நண்பர் பாலேந்திரா சங்கமிக்கும் ஆழ் கடலென அனைத்து நல்ல அம்சங்களுடனும் விளங்குபவர் அவரது துணைவியார் சகோதரி ஆனந்தராணி அவர்கள். அவர்தான் பாலேந்திராவின் அரங்கியல் முயற்சிகளின் ஆதார சுருதி. கவிஞர் தாகூர் ஒருமுறை கூறியதற்கு ஒப்ப, பாலேந்திரா என்னும் அம்பின் சுதந்திரம் ஆனந்தராணி என்னும் வில்லின் தயவிலேயே தங்கியுள்ளது. அவ்வகையில் பாலேந்திராவின் அபிலாஷைகள் அனைத்துக்கும் ஏற்ற துணையாக இருந்து அல்லும் பகலும் அவரோடு இணைந்து சதா இயங்கிக் கொண்டிருக்கும் சகோதரி ஆனந்தராணி அவர்களுக்கும் இச்சந்தர்ப்பத்தில் எமது பாராட்டுகளும் வாழ்த்துகளும். இந்த நூலின் முடிவுரையாக தரப்பட்டுள்ள சிக்மண்ட் ஃப்ராய்டின் வாக்குமூலத்தை ஒருமுறை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற விரும்புகிறேன். அராஜகத்தின், வன்முறையின் வலிமையான கூறுகள் மனிதனின் அன்றாட வாழ்வில் புதைந்து போயிருக்கின்றன. போலித்தனங்களும் சகிப்புணர்ச்சியின்மையும் வன்முறையும் வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் ஊடுருவி போயுள்ளன. மனிதன் சக மனிதன் மீது பலாத்காரம் மேற்கொள்பவனாக, அடிமைத்தனத்தை திணிப்பவனாக, சுரண்டுபவனாக, வதைகளின் பேரில் மகிழ்ச்சி கொள்பவனாக காணப்படுகின்றான். போலித்தனமான வீராப்புகளை வெளிப்படுத்துகின்றான். தன்னை வல்லவனாக கண்டு சுய திருப்தி அடைகின்றான். ஏனையோர் தன்னிலும் குறைவானோர் என்று அகமகிழ்ந்து போகின்றான். பிறரை அவமரியாதைப்படுத்துவதில் பூரண திருப்தி கொள்கின்றான். விலங்கிடுகின்றான். சித்திரவதை செய்கிறான். கொலைகளில் ஈடுபடுகின்றான். மனிதனே மனிதனுக்கு ஓநாய் மாதிரியாகி விடுகின்றான். மனிதன் ஒரு காட்டு மிராண்டித்தனமான மிருகமாக மாறிவிடுகின்றான் எனும் அக்கூற்றின் சமகால சமூக யதார்த்தமே இந்நூலெங்கும் இழியோடி நிற்கும் அடிநாதம். தமிழ் அவைக்காற்றுக் கழக நாடகங்களிலும் இந்த உள்ளார்ந்த வன்முறையின் பல்வேறுபட்ட பரிமாணங்களே கலாபூர்வமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், தனிமனித வாழ்விலும் சமூக வாழ்விலும் காணும் இந்த வன்முறை அவைக்காற்றுக் கழக நாடகங்களில் ஊடுபாவாக இழைந்து வந்திருப்பதாகவும் கூறி முடிக்கும் இந்நூலையும் நூலாசிரியரையும் சரிவர அறிமுகம் செய்ய அல்லது விளங்கிக் கொள்ள அல்லது விதந்துரைக்க இதைவிட வேறென்ன வார்த்தைகள் வேண்டி கிடக்கின்றன. இதுவரை நீங்கள் கேட்டது விமர்சன அரங்கம். பாலேந்திராவின் அரங்க கட்டுரைகள் நூல் பற்றிய விமர்சனம். எழுதியவர் கானா நவம். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.